முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் இறுதி விசாரணை நடக்கும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பெங்களூர் தனி நீதிமன்றம் விதித்த 4 ஆண்டு சிறை தண்டனையை கர்நாடக உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு ரத்து செய்தது. இதை எதிர்த்து கர்நாடக அரசு, திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன், பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி ஆகியோர் தாக்கல் செய்த அப்பீல் மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் பினாகி சந்திரகோஷ் மற்றும் அமிதாப ராய் ஆகியோரை கொண்ட அமர்வு முன் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் இறுதி விசாரணை துவங்கும் என்று உச்சநீதிமன்றம் வெள்ளியன்று அறிவித்தது. நிலுவையில் உள்ள பிற வழக்குகளின் நிலவரங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் சொத்து குவிப்பு வழக்கை தினமும் விசாரிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜெயலலிதா, சசிகலா, வி.என். சுதாகரன், இளவரசி, கர்நாடக அரசு, அன்பழகன், சுப்பிரமணிய சுவாமி ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டுமென உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.